அப்பனும் பிள்ளையும் உன்னை நினைச்சு மிரண்டு போயிருக்கானுங்க. நீ யாருன்னு கண்டுபிடிக்க முடியலையேங்கிற ஆதங்கம் வேற. அந்த சத்தியமூர்த்திக்கு மட்டும் நீதான்னு தெரிஞ்சது அவனுக்கு இருக்கிற வெறியில எங்க உன்னை சுட்டு கொன்னுடுவானோன்னு ரொம்ப பயமா இருக்கு கையில. ஐயோ கையில என்ன இது? நான் எவ்வளவு பயந்து போய் பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டு சிரிச்சுட்டு இருக்க. நான் சொல்ற விஷயம் உனக்கு சிரிப்பா இருக்கா? சிரிக்காம என்னம்மா பண்ண சொல்ற? பயந்தவன் கண்ணுக்கு பாக்குறதெல்லாம் பேய் மாதிரி தான் தெரியும். என்ன நினைச்சு அப்பனும் பிள்ளையும் மிரண்டு போய் கிடக்கிறத பார்த்து சந்தோஷப்படாம அழ சொல்றீங்களா இல்ல கவலைப்பட சொல்றீங்களா? அம்மா, சத்தியமூர்த்தி ஒரு பெரிய கிரிமினல் லாயர். ஆள் பலம் அரசியல் பலம் உள்ள பெரிய ஆளுன்னு தெரிஞ்சுதானே நம்ம களத்துல இறங்கணும். சத்தியமூர்த்திக்கு பண பலம் பட பலம் இருக்கு. நம்ம ஐயாவோட ஆசீர்வாதமும் ஆண்டவனோட துணையும் எனக்கு இருக்குமா. எனக்கு சின்ன வயசுல இருந்து தைரியத்தை ஊட்டி வளர்த்துட்டு இப்ப நீங்க இப்படி பயப்படுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. அது கையில நான் என்ன சொல்றேன்னா, அம்மா, ஒரு விஷயத்துல இறங்குறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்கலாம், தப்பில்ல. இறங்குனதுக்கு அப்புறம் யோசிக்கிறது மடத்தனம். அம்மா, என் முடிவை பத்தி நான் கவலைப்படல. சத்தியமூர்த்திக்கு முடிவு என்னால மட்டும்தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஊருக்கே நல்லது செஞ்ச மனுஷனை ஊர் தெரியாம அழிச்சுட்டான் அந்த சத்தியமூர்த்தி. அவனோட அழிவை பத்தி மட்டும்தான் நான் யோசிக்கிறேன். அம்மா, நான் அப்பாவை பார்த்ததில்ல. எனக்கு உன்னை தவிர இந்த உலகத்துல வேற உறவும் இல்ல, வேற உலகமும் இல்ல. என் மேல இருக்கிற பாசத்தினால நீ பயப்படுற. சொல்லுமா, நம்ம ஐயாவை கொண்ட சத்தியமூர்த்திய நம்ம பழி தீர்க்க வேண்டாமா? இல்லம்மா, சத்தியமூர்த்திய பழி தீர்க்கணும்னு எனக்கு ஆசைதான். ஆனா அதனால ஓ உயிருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குமா. வாழ்க்கையில பயம் வேணும், ஆனா பயமே வாழ்க்கை ஆயிடக்கூடாதுன்னு ஒரு பெரிய மனுஷன் சொல்லிருக்காரு. பயம் மனுஷங்களை அழிக்கிற நச்சு செல்லுமா. பயம் மனுஷங்களோட முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய முட்டுக்கட்டை. பயம் என்ன பார்த்து பயப்படணும், ஆனா உன்னோட இந்த பயம் எனக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்கிற இந்த நெருப்பை அணைச்சிரும். 92 வயசுலயும் போராடுற குணமுள்ள தலைவருக்கு மத்தியில வாழ்ந்துட்டு இருக்கிற நாம பயப்படுறதுல அர்த்தமே இல்ல. அம்மா, திட்டங்களை சரியா தீட்டணும், அதை செயல்படுத்துறதுல தீவிரம் காட்டணும், எப்போதுமே விழிப்பா இருக்கணும். தினமும் உழைச்சுக்கிட்டு இருந்தா வெற்றி தானா தேடி வரும். என்னம்மா அப்படி பாக்குற? இல்லம்மா, ஆம்பளை புள்ள இல்லையே, பொம்பளை புள்ள உன்னை எப்படி வளர்த்து ஆளாக்க போறோமோன்னு நினைச்சு பல நாள் கவலைப்பட்டிருக்க. ஆனா இன்னைக்கு உன்னுடைய பேச்சையும் செயலையும் பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பா இருக்குமா. உன்னை நான் நல்லபடியா வளர்த்திருக்கேன்னு நினைச்சு நான் பெருமைப்படுறேம்மா, ரொம்ப பெருமைப்படுறேன். கையல், நிச்சயமா சொல்றேன், நிச்சயமா ஜெயிப்பம்மா. அந்த நம்பிக்கை எனக்கு நிறைய வந்துருச்சு. வந்துருச்சா? அதே நம்பிக்கையோட என் கும்பிக்கும் கொஞ்சம் சாப்பாடு போடுமா. கும்பியா? கும்பின்னா வயிறுன்னு ஔவையார் சொல்லிருக்காங்கம்மா. வந்து சாப்பாடு போடு. வாமா. ஏய், என்னடி கண்ணீர் கம்பளிமா வந்து நிக்கிற? என்னாச்சு? அவன் உன்னை அடிச்சிட்டானா? ஏய், எதுக்காகடி அடற? ஏதாவது சொன்னானா அவன்? அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரா அம்மா? ஏமா? அவரு வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறாரா. அது எப்படி உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு வேற ஒரு பொண்ணை காதலிக்க முடியும்? சின்ன வயசுல இருந்து அவன் மனசுல இருக்கிற அவன் விரும்புற பொண்ணு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்ப அவன் அவளை சந்திச்சதும் அவளதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அடம் பிடிக்கிறான். அப்போ உன்னோட உன் குழந்தையோட நிலைமை என்ன? அதுக்கான பழியதான் அவன் சுலபமா என் தலையில தூக்கி போட்டுட்டானே. நமக்குள்ள எந்த கமிட்மெண்ட்டும் இல்ல, எந்த அக்ரிமெண்ட்டும் இல்ல.
எப்படி பரஸ்பரமா பழகினோமோ அதே மாதிரி பரஸ்பரமா பிரிஞ்சிருமோன்னு சொல்றாம்மா. அது எப்படி முடியும்? உன்னை நீ அவங்கிட்ட இழந்திருக்க, அவன் குழந்தைய சுமந்துட்டு இருக்க. அத பத்தி எல்லாம் அவனுக்கு கவலையே இல்லம்மா. தப்பு என் பக்கத்துல இருக்கிறதுனால அத அவன் பயன்படுத்திக்கிட்டான். மனசாட்சியே இல்லாம பேசுறாம்மா. அவன் கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லனா அவன் காதலிக்கிற அந்த பொண்ணு கிட்ட போய் பேசுவோம். அவகிட்ட உன் நிலைமைய சொல்லி புரிய வைப்போம். அவளை விட்டு அவன் கிட்ட பேச வைப்போம். உனக்கு அவ யாருன்னு தெரியுமா? அந்த பொண்ணுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவ அவனை தூக்கி போட தயாராயிட்டா. அப்புறம் என்னடி? அந்த பொண்ணு விலகி போயிட்டா அவன் ஒன்னதானே கல்யாணம் பண்ணி ஆகணும். இல்லம்மா, அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. எனக்கு சொந்த பந்தம் யாரும் இல்ல. நான் ஒரு அனாதைன்னு சொல்லி வச்சிருந்தேன். ஆனா இப்போ அம்மா நீ இருக்கிறதா, மாமாவும் அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா, எல்லா விஷயமும் அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நான் அவன்கிட்ட போய் சொல்லி அவனுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னா அவன் காதலிச்ச அந்த பொண்ணு அவனையும் காதலிச்சா. ஏன்னா சின்ன வயசு காதல். ஆனா ஏன் விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு நாங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா. எங்க 2 பேர் கல்யாணத்தையும் எப்படியாவது பண்ணி வைப்பேன்னு சவால் விட்டுட்டு போயிருக்கா. அந்த ஆத்திரம் சித்தார்த்துக்கு இருக்கு. இப்போ அவன் எனக்கு செக் வச்சிருக்கான். என்ன பார்த்துக்கிட்டு என் குழந்தைக்கும் அப்பாவா இருக்கணும்னா நான் அந்த பொண்ணு கிட்ட போய் அவளை கன்வின்ஸ் பண்ணி சித்தார்த்துக்கு நானே அவளை கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? நீ முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? சொன்னேம்மா. அவ எனக்கு கிடைக்கலன்னா நான் உனக்கு கிடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. என் கண்ணு முன்னாடியே தூக்கு மாட்டே சாக போயிட்டாம்மா. இத பார்த்துட்டு நான் என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. அவனை காப்பாத்த அந்த பொண்ணையே நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சம்மதிச்சு தொலைச்சிட்டு நீ செத்து தொலைடான்னு விட வேண்டியதானே? எல்லாம் நாடகம். உன் வாயில இருந்து சம்மதத்தை வரவழைக்க அவன் போட்ட நாடகம். சரி, அந்த பொண்ணு யாருன்னு சொல்லு. அவன் இது போல உன்னை மிரட்டின விஷயத்த நான் அவகிட்ட சொல்றேன். அவ யாருன்னு தெரிஞ்சா உனக்கு அதிர்ச்சியா இருக்குமா? ஏன்? அவ நமக்கு தெரிஞ்ச பொண்ணா? ஆமா, அவ வேற யாரும் இல்ல, நம்ம ஸ்னேகா. ஸ்னேகாவா? அந்த ராஸ்கல் உன் வாழ்க்கையை பாழாக்குனது இல்லாம ஸ்னேகா வாழ்க்கையை பாழாக்கணும்னு நினைக்கிறானா? அதுக்கு ஸ்னேகா இடம் கொடுக்க மாட்டாமா. ஆனா இந்த சித்தார்த் நான் அவனை ஏத்துக்கணும்னா ஸ்னேகாவை அவனுக்கு கல்யாணம் பண்ணி தரணும்னு எனக்கு உத்தரவு போட்டிருக்கான். மேனகா, நான் என்ன கடையில விக்கிற பொம்மையா? அவன் உத்தரவு போட்டதை வாங்கி கொண்டு போய் கொடுக்கறதுக்கு? இது பாரு மேனகா, நீ அம்மா கிட்ட சொன்ன விஷயம் எல்லாத்தையும் நான் கேட்டேன். அவன் மிரட்டலாம், உத்தரவு போடலாம், அதுக்கெல்லாம் நம்ம பணிய வேண்டிய அவசியம் இல்ல. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு என்ன இடம் கொடுப்பானா? எவ்வளவு திமிரு இருந்தா அவன் இந்த வார்த்தையை சொல்லிருப்பான். அவனை அங்கேயே செத்து பொண்ணு விட்டுருக்கணும்ல நீ. அவன் எங்க சாகறது? அவ்வளவு சூடு சொரணை இருக்கிறவன் இவ்வளவு ஏமாத்தணும்னு நினைப்பானா? அவன் ஆசைக்கு என்னங்க பொண்ணுங்களை கிள்ளுக்கீரன்னு நினைச்சிட்டான் போல இருக்கு. அத்த, நான் சித்தார்த்த பார்த்து அவனுக்கும் மேனகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு அவன்கிட்டயே நான் சவால் விட்டுட்டு வந்திருக்கேன். அத உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் நான் வந்தேன். இங்க வந்தா வேற ஒரு பிரச்சனை பூதாகரம் அணிக்குது. பரவாயில்ல, அவனுக்கு நான் சரியான பாடம் கத்து கொடுக்கறேன். நீங்க கவலைப்படாதீங்க, அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன். வேண்டாம் ஸ்னேகா, வேண்டாம். சித்தார்த் என்ன இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ற விஷயத்த வெளியில யார்கிட்டயாவது சொன்னா என்ன தலைமுழுகிருவேன்னு சொல்லிருக்காரு. ஓஹோ, அவன் மிரட்டத்துக்கான காரணம் எனக்கு இப்ப இல்ல புரியுது.
அப்படி மிரட்டினவ கண்ணத்துல அப்படியே பலார்னு ஒரு அறை அறைய வேண்டியதானே, அடங்கி இருப்பான்ல. அப்போ அவன் உனக்கு வேணும்னா என்ன அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? என்ன சம்மதிக்க வைக்க உன்னால முடியுமா? பாரு, அவ என்ன ஒன்ன தலை முழுகுறது. இப்படிப்பட்டவன் கூட வாழணும்னு நினைக்கிறத விட நீ அவனை தலை முழுகிடலாம். இல்ல ஸ்னேகா, எல்லாமே என் குழந்தைக்காக. யாரு? யாரு? கையல், என்ன இங்க வந்திருக்க? எல்லாம் காரணமா தான் வந்திருக்கேன். எங்க உங்க முதலாளி இருக்காரா? பெரிய முதலாளி இருக்காரு, மாடியில இருக்காரு. ஆமா, இது இரடி கோலம். வேலைக்காரி பொண்ணு வேற எப்படி இருப்பா? சரி, இங்க எதுக்கு வந்திருக்க? என்ன உள்ள கூட்டிட்டு போயேம்மா, அப்பதானே நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கும் தெரியும். உன்னை அவங்க பார்த்து தொலைச்சிட்டா? பாக்கணும் தானே வந்திருக்கேன். முகமுடி போட்டு வந்தவ நான் தானே, அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஓ, அப்படியா? வா. ஏய், நீ என்னடி சொல்ற? அம்மா, நீ போய் வேலையை பாருமா, நான் இங்க இருக்கேன். ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலடி. இன்னும் கொஞ்ச நேரத்துல புரியுமா? நீ போ, போய் வேலையை பாரு. போமா, போன்னு சொல்றல்ல. போ. யார் நீ? யாருமா நீ? உன்னதான் கேக்குறேன், யார் நீ? ஐயா, 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 அது என் பொண்ணுங்க. பேரு கயல்விழி. என்ன பாக்குறதுக்காக வந்திருக்கு. ஓஹோ, உங்க பொண்ணா? என்னோட லா புக் எடுத்துட்டு படிச்சிட்டு இருக்கா? இத பத்தி உனக்கு என்ன தெரியும்? உங்க அளவுக்கு தெரியலனாலும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் சார். கம்பெனி லாஸ் பத்தி என்னோட சப்ஜெக்ட்ல படிச்சிருக்கேன். ஆனாலும் சிவில் அண்ட் கிரிமினல் லாஸ் பத்தி படிக்கணும்னு ஆசையும் இருக்கு. அதான் லா புக்குன்னு தெரிஞ்சதும் ஒரு ஆர்வத்துல எடுத்து படிச்சேன். உங்க அனுமதி இல்லாம எடுத்து படிச்சது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. நோ 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 நோ, மன்னிக்கிற அளவுக்கு நீ எந்த தப்பும் பண்ணலையேம்மா. நீ பேசினதை கேட்டு எனக்கு பிரமிப்பாவும் ஆச்சரியமாவும் இருக்கு. ஆமா, நீ என்னம்மா படிச்சிருக்க? MBA சார். ஓ, MBAவா? வேலைக்காரியோட பொண்ணு MBAவா? ஏன் சார், வேலைக்காரி பொண்ணு MBA படிக்க கூடாதா? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல கேட்கலம்மா. இன்னைக்கு படிக்கணும்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆச்சு. அதுவும் MBA எப்படி?
அதனால தான் கேட்டேன். ஐயா, அவ சின்ன வயசுலயே நிறைய படிச்சு பெரிய கம்பெனில வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. குழந்தை அவ ஆசையை கெடுக்க வேண்டான்னு நானும் அங்க இங்க வேலை பார்த்து அவளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். அவளுடைய படிப்புக்கு ஊர்ல இருக்கிற நிலபுரெல்லாம் வித்துதான் படிக்க வச்சேன். அவளும் என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா படிச்சாங்க. வெரி குட், வெரி குட். உங்க அம்மா சொன்னதை கேட்டு எனக்கு இன்னும் பிரமிப்பா இருக்கு. உன்ன மட்டும் இல்ல, உங்க அம்மா சொன்னதை கேட்டு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆமா, இப்ப என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். இன்னைக்கு கூட ஒரு இன்டர்வியூக்காக தான் போயிட்டு இருக்கேன். அதான் போற வழியில அம்மா கிட்ட சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். குட், வெரி குட். அது என்ன சர்டிபிகேட் சார்? ஆமா சார். நான் பார்க்கலாமா? தாராளமா சார், இந்தாங்க. ஓ, MBA கோல்ட் மெடலிஸ்ட். குட் குட். எனக்கு மேல மேல ஆச்சரியத்தை கொடுக்கறியாமா? இந்த ரெஸ்யூமை பார்த்துட்டு உனக்கு நிறைய கார்ப்பரேட் கம்பெனிகள்ல வேலை கொடுத்துருக்கணுமேமா? ஆமா சார். எடுத்த உடனே ஒரு ஹை போஸ்ட்ல உட்கார்றதுக்கு எனக்கு பிடிக்கல சார். அடிப்படையில இருந்து கத்துக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு சாதாரண கம்பெனில வேலைக்கு சேர்றதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுச்சு. அதனால கிடைச்ச வேலையை ஏத்துக்கல. எனக்கு மனசுக்கு பிடிச்ச வேலையா தேடிட்டு இருக்கேன். உன்னோட படிப்பு தந்த ஆச்சரியத்தை விட உன்னோட பேச்சு, சிந்தனை எனக்கு இன்னும் பெரிய ஆச்சரியம் தருது. நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளுங்க சார். என் பொண்ணு கவிதாவோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஒண்ணு இருக்கு. ஆனா என் பொண்ணு வேற ப்ராஜெக்ட் விஷயமா சிங்கப்பூர் போயிருக்கா. அது முடிச்சு எப்போ இங்க வருவான்னு தெரியல. ஆனா இப்போதைக்கு என் கம்பெனிய என் சன்னிலா தான் பார்த்துட்டு இருக்காரு. அவர் இந்த கம்பெனில ஜாயின் ஆகி 4 நாள் தான் ஆகுது. உன்ன மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட் இந்த கம்பெனியை நடத்தினா இந்த கம்பெனி இன்னும் பல மடங்கு உயரத்துக்கு போகும். நீ எதிர்பார்க்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் உனக்கு கிடைக்கும். உனக்கான மரியாதை, சம்பளம் உள்பட எல்லாமே கிடைக்கும். என்னோட மாப்பிளைக்கு செக்ரட்டரியா, கம்பெனியை வழி நடத்த ஒரு இன்சார்ஜா உன்னால இருக்க முடியுமாமா? உன்னால இந்த வேலையை ஏத்துக்க முடியுமா? நான் எதிர்பார்க்கிற ஒரு வேலை நீங்களே தரேன்னு சொல்லும் போது அதை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன் சார். ஓ, தேங்க்யூ. இது என்னோட கம்பெனி கார்டு. இதை எடுத்துட்டு போய் பிரசாத்ங்கிறவர் ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் என் மாப்பிள்ள. அவருக்கு போன்ல எல்லா டீடைல்ஸும் நான் சொல்லிடுறேன். இன்னைக்கே நீ டியூட்டியில ஜாயின் ஆகலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். அருண், 1 செகண்ட். என்னப்பா? நம்ம கற்பக அம்மாவோட டாட்டர், MBA கோல்ட் மெடலிஸ்ட். ஓ, நம்ம கம்பெனில ஜாயின் பண்றதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். உன் பேர் என்னம்மா? கயல்விழி. எஸ், கயல்விழி. அண்ட் he is my son, டாக்டர் அருண். வணக்கங்க. ஹலோ. என்ன கற்பகம் அம்மா, உங்க பொண்ணை எங்க கம்பெனில வேலைக்கு சேர்த்துக்கிட்டது உங்களுக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். குட். நீ இன்னைக்கே போய் வேலையில ஜாயின் ஆகுற. ஓகே இந்த சார். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். வேண்டாமா, உங்க அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. ஆசீர்வாதம் வாங்கிக்க. இல்ல சார், எனக்கு அப்பா இல்ல. உங்களை என் அப்பா ஸ்தானத்துல வச்சுதான் பாக்குறேன். நான் வரேன் சார். God bless you, my child. தேங்க்யூ சார். வரேம்மா. வரேங்க. வாமா. ரொம்ப மரியாதை தெரிஞ்ச பொண்ணா இருக்கா. ஆமாப்பா, ரொம்ப நல்ல பொண்ணாவும் இருக்கா. சரி அருண், எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு, நான் வெளியே போயிட்டு வரேன். சரிப்பா. அம்மா, எனக்கு கொஞ்சம் காஃபி போட்டு தரீங்களா? சரிங்க. அவ இப்ப கால்ல விழுந்தது மரியாதைக்காக இல்ல, கால வாரி விடத்தான்.